அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, உங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். மாணவர் பண்பாட்டு விழாவின் அடிப்படை நோக்கம் பற்றி சில சொல்ல விளைகிறேன். மாணவர் பண்பாட்டு விழா மாணவர்கள் மாந்தநேய மிக்கவர்களாக, பண்பாடு உடையவர்களாக வளர துணை புரியும் ஒரு விழாவாகும். விழாவையொட்டி நடத்தப்படும் போட்டிகள் அவர்கள் படைப்பாற்றல் மிக்கவர்களாக வளர வேண்டும் என்பதாகும். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறுவதுதான் நோக்கம் என்றாலும் அதுவே நோக்கமாய் அமைந்துவிடக்கூடாது. வெற்றி மட்டுமே நோக்கமாய் கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் ஒரு போட்டியில் எல்லாருமே வெற்றி பெற முடியாது. விழாவையொட்டி நடத்தப்படும் போட்டிகள் அவர்கள் படைப்பாற்றல் மிக்கவர்களாக வளர வேண்டும் என்பதுதான். இதுதான் நோக்கம். இந்த நோக்கம் மட்டுமே இதுக்கு முதன்மையானதன்று. ஏனென்றால் ஒரு போட்டியிலே எல்லாருமே வெல்ல முடியாது. இங்கு ஒன்றனை நினைவில் கொள்ள வேண்டும். தோல்விதான் வெற்றிக்கு அடிப்படை. வெற்றி பெற்றவர் பெருமிதம் அடைந்து விடுவர். தோல்வி கண்டவரே ஆழ்ந்து பலவாறு சிந்திப்பர். அதனால் அவர்கள் சிந்தனை தூண்டப்பெறுகிறது. தூண்டப்பெற வேண்டும், தூண்டப்பெறவும் வேண்டும். நீங்கள் ஒரு புகழ்பெற்ற பாடலை நினைவு கூற வேண்டும். இந்த பாடல் பலவாறு உங்களை தூண்டும். தோல்வி நிலையேற நினைத்தால் மனிதன் வாழ்வு நினைக்கலாமா என தொடங்கும் அப்பாடல் தோல்வி வெற்றியாக மாற வேண்டுமென்று ஊக்கப்படுத்துகிறது. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்பார் திருவள்ளுவர். இது தோல்வியுற்றவர் மேற்கொள்ள வேண்டிய முயற்சி பற்றிய குரல். ஆக வெற்றி பெற்றவரை விட தோல்வி கண்டவர் பெறும் ஊக்கமே மிகுதி எனலாம். இந்த விழா போட்டி நிகழ்ச்சிகளில் வெற்றி தோல்வி அடிப்படையாய் கொண்டது அன்று. அவர்களுக்கு மட்டுமே உரியதும் அன்று. இது மாணவர்கள் உயரிய பண்பாட்டை பெற ஊக்கப்படுத்தும் விழா என்பதையும் மனத்தில் கொள்ள வேண்டும். இதனை மனத்தில் கொண்டு ஆசிரியர்கள் மாணவர்களை விழாவில் பங்கு கொள்ள செய்ய வேண்டும். விழாவின் நோக்கத்தை மாணவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். எதிர்கால தலைமுறை பண்பாடு உடையவர்களாக வளர வழிகாட்டு முயற்சிகளில் வெல்வோம். வாழ்க, வளர்க, விளங்குக. நன்றி.